தேவ சமூகத்தை அசைத்து நிமிர்ந்த பலனை ஆண்டவர் தரணும்னா 7 காரியம் சொல்றார். முதலாவது, உங்களை கழுவி என்ன செய்யுங்க? சுத்திகரியுங்கள். குறிச்சுக்கிட்டீங்களா? உங்களை கழுவி என்ன செய்யும்? சுத்திகரியுங்கள். 2வது, உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி விடுட்டு. அப்ப என்ன செய்யணும்? அதை ஒளிச்சிடணும். பொல்லாப்பை என்ன செய்யணும்? ஒளிச்சிடணும். அகற்றிட்டு என்ன செய்யணும்? ஒளிச்சிடணும். 3வது சொல்றாரு பாருங்க, தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். என்ன செய்துள்ளாரு? ஓயுங்கள். முதலாவது என்ன சொல்றாரு? சுத்திகரிக்க சொல்றாரு. 2வது அகற்ற சொல்றாரு. 3வது ஓஞ்சிருங்க. இனி உங்க வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? தீமை செய்தலே இருக்கக்கூடாது சொல்றாரா இல்லையா? அடுத்தது என்ன செய்யணும்? நன்மை செய்ய படியுங்கள். என்ன சொல்றாரு? நியாயத்தை தேடுங்கள். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரியுங்கள். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். 3 காரியத்தை சொல்லிட்டு கீழே 4 சொல்றாரு. 3 4 மொத்தம் எத்தனை? 7 சொல்றாரு. முதலாவது சுத்திகரியுங்கள் என்று சொன்னவர், அகற்றிவிட வேண்டிய அகற்றிவிடுங்கள் என்று சொன்னவர், ஓயுங்கள் என்று சொன்னவர். இப்ப என்ன சொல்றாரு? நன்மை செய்ய படியுங்கள். அப்ப சபையா என்ன செய்யணும்? நன்மை செய்யணும்.